கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் 7வது வசனம். மத்தேயு 24:7. Matthew 24:7. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி எதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும், அதாவது நேஷன் வில் ரைஸ் அகைன்ஸ்ட் நேஷன். அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, இது ஒரு தேசத்துக்கும் இன்னொரு தேசத்துக்கும், ஒரு ராஜ்யத்துக்கும் இன்னொரு ராஜ்யத்துக்கும், ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம் அப்படின்னு சொல்லும் போது இங்க கர்த்தர் என்ன சொல்றாரு? ஒரு யுத்தம் சொல்லல. நான் நேற்றைக்கு சொல்லிக் கொடுக்கும் போதே சொன்னேன், இந்த பூமியில இப்ப 19 யுத்தங்கள் நடந்து கொண்டு இருக்குன்னு. அப்ப என்ன நிறைய நடக்கும். இது நம்ம இருக்கிற இந்த ஜியோ பொலிட்டிக்கல் என்று சொல்லக்கூடிய இடங்கள்ல இது இன்னும் கூடிக்கொண்டேதான் போகுங்கிறதா சொல்லக்கூடியது. எசாயா 19:2 நம்ம பார்க்கிறோம், தேவன் என்ன ஒரு தேசத்துக்கு எதிராக இன்னொரு தேசம் சண்டை போடுவதை கர்த்தர் அலோவ் பண்றாருங்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப என்னன்னா, ஒரு தேசத்துக்கு விரோதமா ஒரு தேசமோ ராஜ்யத்துக்கு விரோதமா ராஜ்யம் எழும்புறது முடிவுக்கான அடையாளம் கிடையாது. அடுத்து என்ன சொல்றாரு? பஞ்சங்கள், அதாவது எக்கனாமிக்கலாவும் சரி விவசாயத்திலும் சரி பெரிய ஒரு ஒண்ணுமில்லாம போகக்கூடிய ஒரு காரியங்கள் வரும். நீங்க எப்பயுமே பாத்தீங்கன்னா, ஒரு யுத்தம் நடந்துச்சுனால அடுத்து என்ன வரும்? பஞ்சம் வரும். அதுக்கப்புறம் என்ன வரும்? அரசியல்ல ஒரு ஸ்திரமற்ற தன்மை வரும். இல்ல உங்களுக்கு ஒரு பூமி அதிர்ச்சி இல்ல நிலநடுக்கம் இப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம் எப்பொழுதுமே உண்டாகக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். ஏன்னா அப்போஸ்தலர் 11வது அதிகாரம் 28வது வசனத்திலே பார்க்கிறோம், கிளவுதி ராயனுடைய காலகட்டத்துல ஒரு பெரிய பஞ்சம் வந்ததை நம்ம பார்க்க முடிகிறது. அது மாத்திரமல்ல, அடுத்து என்ன சொல்றாரு? கொள்ளை நோய்கள். ரொம்ப அழகா நம்ம பார்த்தோம். அதாவது முன்னாடி நமக்கு எவ்வளவு பேருக்கு தெரியும் தெரியல, இப்ப நம்ம இந்த 2026 இருக்கிற நமக்கு தெரியும். நமக்கு 2022 இருந்து ஒரு 3 வருஷத்துக்கு மொத்தமா ஒரு ஹாலிடே வந்துச்சு. என்ன காரணம்? கொரோனான்னு ஒரு நோய். பாத்தீங்களா? உலகம் முழுவதும் அந்த கொள்ளை நோய் என்ன பண்ணுச்சு? எல்லாருக்கும் லீவ் கொடுத்துருச்சு. எல்லாருக்கும், உலகம் முழுவதும், அதாவது ஒரு தேசத்தை விட்டு ஒரு தேசத்துக்கு போக முடியாதபடி, ஒரு வீட்டுல இருந்து இன்னொரு வீட்டுக்கு போக முடியாதபடி கொள்ளை நோய்ங்க. ஏன்னா லேவியராம 26-25 பார்க்கிறோம், கர்த்தருடைய நியாய தீர்ப்பு எப்படிப்பட்ட கொள்ளை நோய்களை கொண்டு வருதுன்னு. எசேக்கியேல் 14:21 கர்த்தருடைய 4 விதமான நியாய தீர்ப்புல என்ன பார்க்கிறோம்? 1 பட்டயம், 2வது பஞ்சம், 3வது மிருகம், 4வது என்ன? கொள்ளை நோய் என்று சொல்லக்கூடியதாக. வெளிப்படுத்தின விசேஷம் 6வது அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம், எக்காலத்துணி நியாய தீர்ப்புல அங்கேயும் பஞ்சம் வரக்கூடிய ஒரு காரியம், கொள்ளை நோய் வரக்கூடியது. அடுத்து என்ன சொல்றாரு? பூமி அதிர்ச்சிகளும் உண்டாகும். அப்ப என்ன பூமி அதிர்ச்சி என்பதுன்னா, ஆண்டவர் உருவாக்குன அதனுடைய ஆர்டரு. அப்ப ஒரு இயற்கையாக ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர் என்று சொல்லும் போது, அந்த ரோமர் 8வது அதிகாரம் 20 22 வசனங்கள்ல நம்ம பார்க்கும்போது, என்ன படைக்கப்பட்டவைகளும் தங்களுடைய மீட்புக்காக என்ன பண்ணுது? கதறி அழுகிறது என்று சொல்லக்கூடிய, கற்ப வேதனை படுகிறது பார்க்கக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். சரி, இந்த நாள்ல இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? அதாவது நம்ம வாழுகிற இந்த பூமியில யுத்தங்கள் வரும், பஞ்சம் வரும், கொள்ளை நோய் வரும், பூமி அதிர்ச்சி வரும். இதெல்லாம் என்னன்னா முடிவு கிடையாது. அதனாலதான் நீங்க ஆவிக்குரிய முறையில எப்போதும் விழித்திருக்கக்கூடிய மக்களா இருக்கணும். ஏன்னா இந்த கொரோனா வந்தப்ப எத்தனை பேர் தீர்க்க தரிசனம் சொன்னாங்க, கர்த்தர் நியாய தீர்ப்பை கொண்டு வந்துட்டாரு, கர்த்தர் பூமி மேல, ஏன்னா பாவத்தின் மேல அவர் ரொம்ப கோபமா இருக்காரு, ஒரு நியாய தீர்ப்பை கொண்டு வந்துட்டாரு, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சுன்னு. அதுவும் விசேஷமா நாங்க யூகேல இருக்கிறோம். முதல்ல யூகேல தான், நிறைய சைனாக்கு அடுத்து யூகேல தான் வந்துச்சு. உடனே என்ன சொன்னா, நிறைய பேர் எந்திரிச்சு என்ன தீர்க்க தரிசனம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, யூகே தேசத்தின் மேல கர்த்தர் பெரிய நியாய தீர்ப்பை கொண்டு வந்துட்டாரு, அந்த தேசங்கள் எல்லாம் கர்த்தரை விட்டு போயிருச்சு. என்ன, அதாவது மதியீனமாக இவர்கள் ஒரு அறிவின்மையினால என்ன சொல்றாங்க, ஆவிக்குரிய ஒரு காரியம் இல்ல. அடுத்து அமெரிக்கா மேல சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு இந்தியால வந்த உடனே அதுக்கப்புறம் எல்லாரும் பேசாம ஆயிட்டாங்க. யோசிச்சு பாருங்க. அதாவது என்னன்னா, ஒரு ஆவிக்குரிய முறையில விழித்திடக்கூடிய மக்களா இருக்கணும்.
எல்லா இந்த வரக்கூடிய எல்லா சம்பவங்களும் முடிவு கிடையாது. அப்ப என்னன்னா, நம்ம எல்லாத்தையும் கவனிக்கக்கூடிய மக்களா இருக்கணும். ஆனா பயப்படுற மக்களா இல்ல. அதனாலதான் நான் சொல்லுவேன், இந்த பூமியில ஏற்படக்கூடிய ஸ்திரமற்ற தன்மை என்ன பண்ணக்கூடாதுன்னா, உங்களை அசைக்க கூடாது. மாறாக என்ன பண்ணணும், இது எல்லாம் அசைக்க முடியாத தேவனுடைய ராஜ்யத்துல உங்களை கொண்டு வந்து சேர்க்கணும். அப்ப எனக்கு அருமையானவர்களே, நம்ம கவனமாக பார்க்கக்கூடிய மக்களா இருப்போம். ஆனா பயப்படாத மக்களா இருப்போம். பகுத்தறிந்து வாழக்கூடிய ஒரு மக்களா இருக்க நம்மை ஒப்பு கொடுப்போம். வல்ல பிதாவே, இந்த அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் ஆவிக்குரிய முறையில ஆண்டவரே விழிப்புணர்வு உள்ளவர்களாய், ஆம் தகப்பனே, அதே சமயத்துல பயப்படாமல் இருக்கக்கூடிய மக்களாய் இருக்க எங்கள் தேவன் கிருபை பாராட்ட வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் வல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மன்னால சந்திப்போம்.